நெக்ஸ்ட் கொஸ்டின், த வேல்யூ ஆஃப் வெயிட் ஆஃப் sea water is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த sea வாட்டரோட வெயிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ sea வாட்டரோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா 10 kilonewton per meter cube. ஸோ அதான் வந்து இந்த sea வாட்டரோட வெயிட். ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த யூனிட் வெயிட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் வித் த மாஸ் டென்சிட்டி ஆஃப் 1600 kg per meter cube. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸோட யூனிட் வெயிட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் மாஸ் டென்சிட்டி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1600 kg per meter cube அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸோட வெயிட், யூனிட் வெயிட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். அப்போ யூனிட் வெயிட் வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டபுள் ஃபார்முலா W = ρ × G. நம்மளுக்கு ரோ வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரோ வந்து டென்சிட்டி, மாஸ் டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1600 kg per meter cube அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த ரோ இருக்க இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம், 1600. இந்த G இருக்க இடத்துல நம்ம வந்து 9.81 எடுத்துக்குவோம். ஸோ அப்போ 9.81 வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோன்னா 15.69 kilonewton per meter cube வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த சப்ஸ்டன்ஸோட யூனிட் வெயிட் ஆர் ஸ்பெசிஃபிக் வெயிட் வேல்யூ. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் தான் வந்து கேட்டிருக்காங்க இந்த சப்ஸ்டன்ஸோட யூனிட் வெயிட் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லி. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தோன்னா 15.69 kilonewton per meter cube தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் 1 liter of oil whose specific gravity is 0.7. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன எடுத்திருக்காங்க, ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா இந்த ஆயிலோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆயில் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா 1 liter ஆயில் வந்து எடுத்துக்கிறாங்க. அதில் அந்த ஆயிலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ வந்து 0.7 சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஆயிலோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆயில் வச்சு முன்னாடி ஒரு சம் பார்த்துருப்போம், அது டென்சிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஆயில் வந்து அதே மாதிரி 1 liter ஆஃப் ஆயில், அதில் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா இந்த ஆயிலோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கொடுத்து ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஃபார்முலா நம்ம முன்னாடியே வந்து பார்த்தது தான். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம வந்து முன்னாடியே வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த சம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.7 சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ என்னது, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஆயில் டிவைட் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம வந்து இங்கே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கொடுத்துட்டனால இங்கே வந்து ஆயில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதனால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஆயில் இந்த பக்கம் வந்து கொண்டு வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் கிராவிட்டி இன்ட்டு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டரோட நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ எஸ் வேல்யூ எவ்வளோ 0.7, ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து 1000 × 9.81. ஸோ அதான் நம்ம முன்னாடி பார்த்த இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ அப்போ இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 6867 Newton per meter cube அப்படின்னு சொல்லி இந்த ஆயிலோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வேல்யூ நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஆயில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ என்னன்னு பார்த்தோன்னா 6867 Newton per meter cube தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the volume of a fluid occupied by a unit mass is called as dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஃப்ளூயிடோட வால்யூம் எதில் ஆக்குப்பை ஆகிருக்குதுன்னா பை யூனிட் மாஸால் ஆக்குப்பை ஆகிருக்கு. ஸோ அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாடுலேட் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பட் ஆனால் இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து வால்யூம் பெர் மாஸ், அதான் வந்து இந்த கொஸ்டின். அப்போ வால்யூம் பை மாஸுக்கு நம்மளுக்கு என்ன வந்து டெஃபினேஷன் வந்து, ஸோ என்ன டேர்மில் வந்து டினோட் பண்ணுறோம், வால்யூம் பை மாஸ்னால் ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த கொஸ்டினை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. தெரிஞ்ச கொஸ்டினே இந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் அதில் வந்து நம்ம வந்து ஏதோ வித்தியாசமாக கேட்டிருக்காங்கன்னு வந்து நம்ம யோசிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 850 kg liquid occupies volume of 1 cubic meter then 0.85 represents its dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 850 kg லிக்விட் வந்து எவ்வளோ வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணின்னு பார்த்தோன்னா 1 cubic meter ஆஃப் வால்யூம் வந்து இந்த 850 kg லிக்விட் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ அந்த லிக்விடுக்கு இந்த 0.85 அப்படின்றது என்ன டேர்ம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து சால்வ் பண்ணலாம். அப்போ டென்சிட்டி ஆஃப் லிக்விட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 850 kg per meter cube. அப்போ இந்த டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் லிக்விட் வந்து என்னது, வாட்டருக்கு டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் லிக்விட் வாட்டர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 1000 kg per meter cube. டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு டென்சிட்டி ஈக்குவல் டு S × 1000. ஸோ நம்மளுக்கு எஸ் வந்து என்ன டென்சிட்டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 850 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து S × 1000. அப்போ S × 1000 ஈக்குவல் டு 850. அப்போ S ஈக்குவல் டு 850 டிவைட் பை 1000 போட்டோன்னா இந்த 0 கேன்சல் ஆயிரும்.
85 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இது நம்ம டெசிமலுக்கு எடுத்துகிட்டு போனால் என்ன வரும் 0.85 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ எஸ் தான் வந்து இப்போ எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட வேல்யூ வந்து 0.85. நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த 0.85ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னு பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the volume of mass density in kg centimeter square meter power 4 for water at 0 degree Celsius. வாட்டர் வந்து இப்போ 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும் போது மாஸ் டென்சிட்டி இந்த யூனிட்டில் வந்துருக்கும். ஸோ அப்போ அந்த யூனிட்டில் வந்துருக்கும் போது இந்த மாஸ் டென்சிட்டியோட வேல்யூ வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோன்னா இந்த யூனிட்டில் வந்துருக்கும் போது 101.9 kg சென்டிமீட்டர் ஸ்கொயர் per மீட்டர் கியூபில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா இது வந்து டென்சிட்டி கொஸ்டின். ஸோ அப்போ டென்சிட்டி ஈக்குவல் டு என்னது மாஸ் பை வால்யூம். அப்போ இதில் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா அப்போ மாஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு வால்யூம் அப்படின்னு சொல்லி வந்து வரும். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா வால்யூம் இன்ட்டு டென்சிட்டிக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூபில் வந்து கேட்கல, ஃபுல்லாக வந்து நியூட்டன் பெர் மீட்டர் கியூபில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 9810 நியூட்டன் பெர் மீட்டர் கியூபில் தான் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டரை நியூட்டன் பெர் மீட்டர் கியூபில் சொல்லும் போது இந்த வேல்யூவில் தான் வந்து டினோட் பண்ணணும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a hydrometer is used to determine dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஹைட்ரோமீட்டர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா இந்த லிக்விடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஹைட்ரோமீட்டர் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ பொதுவாக இந்த ஹைட்ரோமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த லிக்விடோட ரிலேட்டிவ் டென்சிட்டியாக ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அது எதை எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்போம்னு பார்த்தோன்னா பாயன்சி அப்படின்ற இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த லிக்விடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூவை இந்த ஹைட்ரோமீட்டரில் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 5 மீட்டர் கியூப் ஆஃப் அ சர்டன் ஆயில் வெயிட் 4000 kg தென் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் த ஆயில் வில் பி. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஆயிலோட வெயிட் வந்து 4000 kg அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 5 மீட்டர் கியூப்பில் இந்த ஆயிலோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா ஸோ 5 மீட்டர் கியூப்னா இந்த வால்யூம் ஆஃப் ஆயில் வந்து 5 மீட்டர் கியூப்பில் வந்து இருக்கும் போது இந்த ஆயிலோட வெயிட் வந்து 4000 kg வந்திருக்கு. அப்போ இந்த ஆயிலோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்த சம்ஸ் மாதிரி தான் இதுவும். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு வால்யூம் வந்து கொடுத்துட்டாங்க V = 5 kg 5 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி வெயிட் வந்து W 4000 kg அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக் மாஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோன்னா M = ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக் மாஸ் M = எவ்வளோன்னு பார்த்தோன்னா 4000 kg டிவைட் பை G. ஸோ அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து W = ரோ இன்ட்டு G. அந்த ரோ டென்சிட்டி வந்து ஆயிலுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுனால ரோ ஆயில் இன்ட்டு G அப்படின்னு சொல்லி வந்து போட்டுக்கிறோம். ஸோ அப்போ W வந்து ரோ இன்ட்டு G, அப்போ ரோ = M/V அப்படின்றனால நம்ம வந்து இந்த இடத்துல ரோக்கு பதிலாக M/V அப்படின்னு சொல்லி வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டாச்சு. அப்போ M அப்படின்றது 4000 டிவைட் பை G, V வந்து நம்மளுக்கு வந்து 5 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க, இன்ட்டு G வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டாச்சு. அப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்து கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா 800 kg per மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க 5 மீட்டர் கியூப் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஆயிலில் ஆயிலோட வெயிட் வந்து 4000 kg. அப்போ இந்த ஆயிலோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 800 kg per மீட்டர் கியூபில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த யூனிட் kg per மீட்டர் கியூப் இஸ் யூஸ்டு ஃபார் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த kg per மீட்டர் கியூப் அப்படின்ற யூனிட் வந்து எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த kg per மீட்டர் கியூப் யூனிட் வந்து யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா டென்சிட்டிக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the specific weight of 1 liter of a liquid which weighs 8 Newton is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ வந்து லிக்விட் வந்து பார்த்தோன்னா 1 லிட்டர் வந்துருக்கு. ஸோ 1 லிட்டர் ஆஃப் லிக்விட் வந்துருக்கு, அதோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லிக்விடோட வெயிட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 8 நியூட்டன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ 1 லிட்டர் ஆஃப் லிக்விடுக்கு வெயிட் வந்து 8 நியூட்டனு, அதோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போன்னு பார்த்தோன்னா
வால்யூம் ஈக்குவல் டு 1 லிட்டர், வெயிட் வந்து 8 கிலோ நியூட்டனு. ஸோ அப்போ வால்யூம் ஈக்குவல் டு 1 லிட்டர் வந்து நம்ம வந்து மீட்டர் கியூபில் மீட்டரில் எடுத்துக்கும் போது 10⁻³ மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்பெசிஃபிக் வெயிட் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம். அப்போ வெயிட் வந்து இங்கே 8 டிவைட் பை வால்யூம் வந்து 10⁻3. ஸோ அப்போ இது வந்து மேலே போகும்போது நம்மளுக்கு என்ன வரும், W ஈக்குவல் டு 8 × 10⁻3 நியூட்டன் பெர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. 1 லிட்டர் ஆஃப் லிக்விடுக்கு வெயிட் வந்து 8 நியூட்டன் வந்து இருக்கும் போது ஸ்பெசிஃபிக் வெயிட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி, ஸோ இப்போ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 8000 நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். ஸோ அப்போ 8 × 10⁻3 அதை வந்து 8000 இங்கேன்னு சொல்லி வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டெம்பரேச்சர் அட் விச் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் கேல்குலேட்டட் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து எந்த டெம்பரேச்சரில் கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டெம்பரேச்சர் எந்த டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து எந்த டெம்பரேச்சரில் கேல்குலேட் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா 4 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் சீ வாட்டர் இஸ் மோர் தென் தட் ஆஃப் பியூர் வாட்டர் பிகாஸ் இட் கண்டைன்ஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த சீ வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்திருக்கும் when compared to பியூர் வாட்டர். அது எதனால அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதனால அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் சீ வாட்டர் வந்து அதிகமாக வந்திருக்கும் when compared to பியூர் வாட்டர். எதனாலன்னு பார்த்தோம்னா, இந்த சீ வாட்டரில் வந்து டிசால்வ்டு ஏர், டிசால்வ்டு சால்ட், சஸ்பெண்டட் மேட்டர் எல்லாமே வந்து இந்த சீ வாட்டரில் வந்து அதிகமாக வந்திருக்கும் when compared to பியூர் வாட்டரில் இருக்கிறத விட. ஸோ அதனால தான் இந்த சீ வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து அதிகமாக வந்திருக்கும் when compared to பியூர் வாட்டர். ஸோ அதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. இந்த சீ வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து அதிகமாக வந்திருக்கும் when compared to பியூர் வாட்டர். எதனாலன்னு பார்த்தோம்னா டிசால்வ்டு ஏர், டிசால்வ்டு சால்ட், சஸ்பெண்டட் மேட்டர்னால தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த லிக்விடோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ அது எப்படி இருக்கும்னா, எப்போவுமே வந்து எல்லா பிளேஸ்லேயும் வந்து ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாகவே வந்து இந்த லிக்விடோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வேல்யூ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ ஆப்ஷன் பி டஸ் நாட் ரிமைன் கான்ஸ்டன்ட் அட் எவ்ரி பிளேஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பெசிஃபிக் வால்யூம் அண்ட் மாஸ் டென்சிட்டி இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பெசிஃபிக் வால்யூமும் மாஸ் டென்சிட்டியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூமுக்கும் மாஸ் டென்சிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக வந்துருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, மெர்க்குரியோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு வந்து பார்த்தோன்னா 13.6 தான் வந்து இந்த மெர்க்குரியோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த வேல்யூ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த வாட்டரோட டென்சிட்டி வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபில் வந்து கொடுத்துருக்காங்க. கேஜி பெர் மீட்டர் கியூபில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1000. ஸோ இங்கே வந்து கிராம் பர் சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்கனால இப்போ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the Indian standard specifies dash as the standard temperature for reporting the specific gravity. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி, ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் படி இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா 27 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அது வந்து இந்த வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 4 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஆரம்பித்து அது 27 டிகிரி செல்சியஸ் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி டென்சிட்டி ஆஃப் பியூர் வாட்டர் இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பியூர் வாட்டரோட டென்சிட்டி வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பியூர் வாட்டரோட டென்சிட்டி வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ சில சமயம் பியூர் வாட்டர்னு சொல்லி கேட்பாங்க, வெறும் வாட்டர்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு வேல்யூ வந்து சேம் தான், 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் தான். ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் மாஸ் டென்சிட்டினா வந்து என்ன, ஸ்பெசிஃபிக் வெயிட்னா என்ன, ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா வந்து என்ன, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு. அதில் இருக்கக்கூடிய சம்ஸ் அதே மாதிரி முக்கியமான எம்சிக்யூஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் விஸ்காசிட்டினா வந்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.